வபரகாத்துஹு. ரமதானுடைய ஒற்றைப்படை இரவுகள் இன்று ஆரம்பித்து விட்டது. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய மதரசாவிலே இன்ஷா அல்லாஹ் இந்த கடைசி 10 நாட்களும் இரவெல்லாம் வணங்குவதற்கு இன்ஷா அல்லாஹ் ஏற்பாடு செய்யப்படுகிறது. அனைவரும் இரவெல்லாம் அல்லாஹுடைய ஞான பயான்கள், தஹஜ்ஜுத் தொழுகை, இஸ்திக்ஃபார், துஆ காலை 3:30 மணி வரை இன்ஷா அல்லாஹ் நிகழ்ச்சிகள் நடைபெறும். அனைவரும் கலந்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பெண்களும் பயானிலே கலந்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா இன்று நமக்கு ஓதி காட்டிய திருமறை வசனங்களிலே சொல்லி காட்டுகிறான், சனுரீஹிம் ஆயாத்தினா ஃபில் ஆஃபாகி வஃபி அன்ஃபுஸிஹிம். உங்களுக்கு உள்ளேயும் உங்களுக்கு வெளியேயும் நம்முடைய அத்தாட்சிகளை அல்லாஹ் காட்டிக்கொண்டே இருப்போம். ஹத்தா யதபய்யன லஹும் அன்னஹுல் ஹக். உங்களுக்கு அன்ஃபுஸ்ல, ஆஃபாக்ல, உங்களுக்கு உள்ளும் வெளியும் இருப்பது ஹக்கு தான் என்று தெளிவாகும் வரை காட்டிக்கொண்டே இருப்போம். அவலம் யக்ஃபி பிரப்பிக அன்னஹு அலா குல்லி ஷைஇன் ஷஹீத். அவன் எல்லா வஸ்துக்களிலும் ஹாஜராக இருக்கிறானே, அது உமக்கு போதவில்லையா? அலா இன்னஹும் ஃபீ மிரியத்தின் மின் லிகாஇ ரப்பிஹிம். அவர்கள் தன் ரப்பை சந்திப்பதை விட்டும் சந்தேகத்திலே இருக்கிறார்கள். அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்னஹு பிகுல்லி ஷைஇன் முஹீத். அவன் எல்லாவற்றையும் சூழ்ந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா இலையுடைய முதல் பேஜ் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் என்ன சொல்றான்? உங்களுக்கு உள்ளேயும் வெளியே இருக்கிறது ஹக்கு தான். அல்லாஹ்வுடைய வஜூத் உள்ளமைதான் உள்ளே இருக்குது, வெளியே இருக்குது என்பதற்கான ஆதாரங்களை நான் காட்டிக்கொண்டே இருப்பேன். எந்த அளவுன்னு சொன்னா உங்களுக்கு நல்லா தெளிவா தெரிஞ்சு போயிடும். அன்னஹுல் ஹக், உள்ளும் புறமும் இருக்கிறது ஹக்கு தான், மௌலா தான் இருக்கிறாங்க, தெளிவா உங்களுக்கு தெரியும் வரை காட்டிக்கிட்டே இருப்பேன். அல்லாஹ் தஆலா உன் கூட இருக்கிறானே, ஷஹீதா இருக்கிறானே, அது உனக்கு போதுமாக இல்லையா என்று அல்லாஹ் கேட்டுட்டு அடுத்து சொல்றான் அல்லாஹ் தஆலா, நீ என்னதான் அல்லாஹ் கூட இருக்கிறான், அல்லாஹ்வுடைய மையத்திற்கு சொன்னாலும் சரி, ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, அல்லாஹ்வை சந்திக்க முடியுமா என்று அல்லாஹ்வை சந்திப்பதை விட்டும் சந்தேகத்தில் தான் இருப்பார்கள். நபி நீ எல்லாம் தெரிஞ்சுங்க, அவங்க எப்படியே போட்டு போறாங்க. நிச்சயமா அல்லாஹு தஆலா எல்லா அவஸ்தையும் சூழ்ந்தவனாக இருக்கிறான், நான் கூட தான் இருக்கிறேன் என்பதை அல்லாஹு தஆலா இந்த திருமறை வசனங்கள்ல அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறோம். அதே மாதிரி அல்லாஹு தஆலா நீ சொல்லி காட்டுறான். அல்லாஹு தஆலா மன் கான யுரீது ஹர்ஸல் ஆகிரத்தி நஸீத் லஹு ஃபீ ஹர்ஸி. அர்ஷத் பாய் என்ன பேச்சு, முக்கியமான பேச்சு இதோட. மன் கான யுரீது ஹர்ஸல் ஆகிரத்தி நஸீத் லஹு ஃபீ ஹர்ஸி. யார் மறுமைக்காக வேண்டி முயற்சி செய்கிறார்களோ அவருடைய அந்த வெள்ளாமையிலே, விளைச்சலிலே நாம் அதிகப்படுத்துவோம். அல்லாஹ் தஆலா மறுமைக்காண்டி யார் முயற்சி செய்யறாங்களோ, தொழுகிறாங்களோ, உனக்கு செய்யறாங்களோ, அது அல்லாஹ் தஆலா விவசாயத்துக்கு கூப்பிடுறான். அந்த மறுமையுடைய வெள்ளாமைக்காக வேண்டி விவசாயத்துக்கான யார் முயற்சி செய்கிறாங்களோ, விவசாயம் அதிகரிச்சுக்கிட்டே போவேன், இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கிட்டே போவேன். ஒமன்கான யுரீது ஹர்ஸல் துன்யா. யார் துன்யாவுக்கா முயற்சி செய்யறாங்களோ அவர்களுக்கு நூத்திஹி மின்ஹா, என்ன அமல் செஞ்சாலும் சரி, என்ன அவங்களுக்கு எல்லாம் எழுதிக்கிறானோ கொஞ்சம் தான் கொடுப்பேன் நான். நீ ஆகிறதுக்கு முயற்சி பண்ணா அதிகரிச்சுக்கிட்டே போவேன். ஆனா துன்யாவுக்காக முயற்சி பண்ணினா உனக்கு அல்லாஹ் எவ்வளவு எழுதியிருக்கிறானோ அந்த அளவுதான் உனக்கு நான் கொடுப்பேன். வமா லஹு ஃபில் ஆகிரத்தி மின் ஹலாக். மறுமையிலே உனக்கு எந்த பங்குமே இல்லை என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த ஆயத் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி சூரா அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வமா அஸாபகும் மின் முஸீபத்தின் பிமா கஸபத் ஐதீக்கும். உங்களுக்கு எந்த சிரமங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் சரி, எல்லாமே உங்கள் கரங்கள் செய்து கொண்டதுதான்.
நீ என்ன தப்பு செஞ்சீங்களோ அதுதான் சிரமங்களா வருது. முற்பகல் செய்யும் பிற்பகலையும் சொல்லுவாங்க. நாம செய்யற பாவங்கள் தான் சிரமங்களா கஷ்டங்களாக வருகிறது சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்றான், கசீர், பெரும்பான்மையான மன்னிச்சறேன்டா அல்லாஹ் தஆலா. நீங்க செய்யற எல்லா பாவம் தண்டிக்க ஆரம்பிச்சா யாருமே இருக்க மாட்டீங்க. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, லவ் யுஆகிதுல்லாஹு الناس பிமா கஸபு மா தரக அலா லஹரிஹா மின் தாப்பா. அடியார் செய்யக்கூடிய தவறுகளுக்காக நான் தண்டிக்க ஆரம்பித்தால் இந்த உலகம் எந்த ஜீவராசியுமே இருக்கான்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. நீங்க செஞ்ச நம்ம செய்ய எவ்வளோ தவறான பார்வை பார்க்கிறோம், தவறான கேள்வி கேட்கிறோம், தவறான பேச்சு பேசுறோம், எண்ணங்கள் செய்யன்ற தவறான எண்ணங்கள். அல்லாஹ் தஆலா 99% மன்னிச்சறான். அல்லாஹ் தஆலா எல்லாரும் தண்டிக்கிறது இல்ல, 99% அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிச்சறான். சரி போ சரி போ. மிச்சம் ஒரே ஒரு பாகத்தை அல்லாஹ் தண்டிக்கிறான். அல்லாஹ் தஆலா சிரமத்தை அல்லாஹ் தர்றான். பெரும்பாலுமே மன்னிச்சிடுறேன், ஏதாவது ஒரு சிலதை தண்டிக்கிறேன். ஏன்னா 100% மன்னிச்சிடலாம், எல்லாத்தையும் மன்னிச்சுட்டா நீ கெட்டு போயிடுவ. சரி என்ன தப்பு கேட்க யாரும் இல்லப்பா, எது தண்டனை வராதுன்னு சொல்லி ஒன்னும் கொஞ்சம் கெட்டு போயிடுவாருக்காண்டி கொஞ்சம் கொஞ்சம் தண்டிக்கிறேன், பெரும்பான்மையான மன்னிச்சரை என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா சூரா அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், வலில்லாஹி முல்கு ஸமாவாதி வல் அர்து வமா கான லிபஷரின் அன் யுகல்லிமுஹுல்லாஹு இல்லா வஹ்யன் அவ் மின் வராஇ ஹிஜாபின் அவ் யுர்சில ரசூலன். அல்லாஹ் தஆலா மனிதராக கூட பேச மாட்டேன்டாங்க. மா கான அல்லாஹு வமா கான லாஹு லிபஷரின் அன் யுகல்லிமுஹுல்லாஹ், உங்களை எந்த மனிதருக்கும் அல்லாஹ்விடத்திலே பேச முடியாது. நமக்கெல்லாம் கவலையா போச்சு, அல்லாஹ்ட்ட பேச முடியாதா? அல்லாஹ் சொல்லிட்டான், இல்லா 3 வகையை தவிர. அல்லாஹ்ட்ட பேசுறது 3 வகை இருக்குன்றான் அல்லாஹ் தஆலா. இல்லா மின் வஹையின், இல்லா வஹயன், உள்ளத்திலே உள்ள உதிப்பை கொண்டே தவிர, அவ் வராய் ஹிஜாபின், ஏதேனும் ஒரு திரைக்கு பின்னாலே தவிர, அவ் யுர்ஸ ரசூலன், அல்லது தூதுவரை அனுப்பியே தவிர. அல்லாஹ் மனுஷன்டா 3 வகையா பேசுவேங்கிறான். ஒன்னு தூதுவர் அனுப்புவேன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பிச்சு பேச வைப்பேன். இது நபிமாக மட்டும் ஹாஸ், நபிமாக மட்டும்தான் இது ஹாஸ். முதல் 2 இருக்குதே அது எல்லா பொதுமக்களுக்கும் நசீபாகும். 2வது என்ன, அவங்க வரா ஹிஜாப், ஏதாவது ஒரு திரைக்கு பின்னால் இருந்து. இப்படி மரியம் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா ஒரு மரத்திலிருந்து அல்லாஹ் தஆலா பேசினான். ஒரு மரம் பத்தி எரிஞ்சிச்சு, அந்த மரத்திலிருந்து சவுண்ட் வச்சு, இன்னனி அனல்லாஹ் லா இலாஹ இல்லா அன சவுண்ட் வச்சு. அல்லாஹ் தஆலா மரத்திலிருந்து அல்லாஹ் தஆலா பேசினான், இது ஹிஜாபுக்கு பின்னால. இன்னொரு முறை என்ன, இல்லா வஹ்யன், மனதிலே உதிப்பை கொண்டு அல்லாஹ் தஆலா பேசுவான். அல்லாஹ் தஆலா நாம அல்லாஹ்ட்ட மனசால பேசினா அல்லாஹ் மனசுல நம்ம பேசுவான். அல்லாஹ் தஆலாட்ட எல்லாரும் அல்லாஹ்ட்ட பேசி இருக்கிறாங்க. வௌஹைனா இலா உம்மி மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயிடத்திலே அல்லாஹ் வஹி இறக்கி வைத்தான். அவன் நபி கிடையாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் தாய் ஒரு சாதாரண வலியாவான பெண்மணி. அந்த வலி அவனுக்கு அல்லாஹ் தஆலா வஹி இறக்கி வச்சிருக்கான் அல்லாஹ் தஆலா. அதே மாதிரி ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அம்மா, அவங்கள்ட்ட அல்லாஹ் தஆலா பேசினான். அல்லாஹ் தஆலா இன்னி வலாத்துஹா உன்சான்னு சொன்ன பொழுது அல்லாஹ் தஆலா சொன்னா, இன்னி வலாத்துஹா உன்சா. அல்லாஹ் தஆலா சொன்னா, நான் கொடுத்த இந்த பெண் குழந்தை இருக்குதே, நீ கேட்ட ஆகும் சிறப்பாக சொல்லி காமிச்சான் அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் தஆலா வௌஹைனா இலல் நஹல், தேனிக்கு அல்லாஹ் வஹி இறக்கி சொல்றான். தேனிக்கு அல்லாஹ் தஆலா வஹி இறக்கி வச்சேன்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. தேனி அல்லாஹ்ட்ட பேசுது, எல்லா படையும் அல்லாஹ்ட்ட பேசுன்னு சொல்லும் போது நாம அல்லாஹ்ட்ட ஏன் பேச முடியாது? நாம அல்லாஹ்ட்ட பேச ஆரம்பிச்சா நம்மகிட்ட அல்லாஹ் பேசுவோம். குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அல்லாஹ் தஆலா 3 வகையா உங்ககிட்ட பேசுவேன் அப்படி சொல்றான் அல்லாஹ் தஆலா. அல்லாஹ்ட்ட நாம மனதால நம்ம அல்லாஹ்ட்ட பேச ஆரம்பிச்சோம்னு சொன்னா நம்மள்ட்டையும் அல்லாஹ் தஆலா பேசுவேன் என்று சொல்லி காட்டுறான். அதே மாதிரி சூரா ஸுக்ரூஃப் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், வலவுலா யகூனன்னா உம்மத்தன் வாஹிதா, இந்த ஜனங்கள் எல்லாம் ஒரே கூட்டமா ஆயிருவாங்க, முஸ்லிம்கள் எல்லாம் இஸ்லாத்தை விட்டு காஃபிரா போயிருவாங்க என்று இல்லாமல் இருந்திருந்தால், லஜஅல்னா லிமன் யக்ஃபுரு பிர்ரஹ்மானி லிபுயூதிஹிம் சுக்ஃபம் மின் ஃபில்லத்தி வ மஆரிஜ அலைஹா யஸ்ஹரூன். நாம் காஃபிர்கள்
அவரு வீட்டு படிகளையும் அவருடைய முகடுகளையும் நான் தங்கமாக்கி இருப்பேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டினான். வலி புயூதிஹிம் அப்வாப வஸுர்ன அலைஹா யத்தகிவும் வஸுகுருஃபா, அவங்க வீட்டு வாசல்களையும் கட்டில்களையும் தங்கமாக வெள்ளியே ஆக்கியிருப்பேன்னு சொல்லி காட்டுறான் அல்லாஹ் தஆலா. காஃபிர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நியமத்தை பார்த்து இருக்கிற முஸ்லிம்களும் காஃபிரா போயிடுவாங்க என்று இல்லாமல் இருந்திருந்தால், காஃபிர்களுக்கு அவங்க வீட்டு முகட்டையும் கட்டில்களையும் வாசல்களையும் அவங்க வீட்டுல உள்ள எல்லா வஸ்துக்களையும் மாடி படிகளையும் தங்கமாக்கி இருப்பேன், வெள்ளியாக்கி இருப்பேன் அல்லாஹ் தஆலா. என்னது அப்படின்னா, தங்க வெள்ளிக்கு அல்லாட மதிப்பே இல்லை. அல்லாட்ட இந்த உலகத்துக்கு அல்லாட எந்த மதிப்புமே இல்லை. அல்லாட கொஞ்சமாவது மதிப்பு இருந்திருந்தால் காஃபிருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்க மாட்டான். பெருமாள் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இந்த உலகத்துல வஸ்துக்கள்லாம் அல்லாட்ட ஒரு கொசுவோ ரெக்க அளவுக்கு அல்லாட மதிப்பு கொசுனே வச்சுக்கொண்டு இருக்கும். ரெக்க வர கொசு இருக்கும், எத்தனை கிராம் இருக்கும், எடையே போட முடியாது. அப்ப கொசுவின் ரெக்கை அளவுக்கு இந்த உலகத்தில் வஸ்துக்கள் அல்லாஹ்விடத்திலே மதிப்புள்ளதாக இருந்திருந்தால் அல்லாஹ்வுல காஃபிர்களுக்கு ஒரு மெரு தண்ணி கூட கொடுத்திருக்க மாட்டான் என்பதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அப்ப இந்த உலகத்துல இந்த காசு பணம் மதிப்பே இல்லை. அதனால்தான் அல்லாஹ்வுல காஃபிர்கள் எல்லாத்துக்கும் அள்ளி கொடுக்குறான். ஒன்னாலே கொடுத்துருவேன், கொடுத்தா நீ கெட்டு போயிடுவேன், எங்க நீனா முஸ்லிம் காஃபிரா போயிடுவேன். இல்லைன்னா அல்லாஹ்வுல ஒன்ன கொடுத்துருவேங்கிற அல்லாஹ்வுல அவங்க வீட்டு படிக்கட்டுலாம் தங்கமாக்கிடுவேங்கிற அல்லாஹ்வுல. எனக்கு காசு பணம் ஒண்ணுமே இல்லை, தங்க வெள்ளி எனக்கு பெருசே இல்லை. ஒரு குன் ஃபயக்கூன் அல்லாஹ் உண்டாக்கி அழிச்சிருவான் அல்லாஹ்வுல. அல்லாஹ்ட்ட பெருசு எது? வல திக்ருல்லாஹி அக்பர், அல்லாஹ்வுடைய திக்ரு தான் பெருசு. ஒரு ரிதுவானும் மினல்லாஹி அக்பர், அல்லாஹ்வுடைய பொருத்தம் தான் பெருசு. அல்லாஹ்வுடைய பொருத்தமும் அல்லாஹ்வுடைய ஞானங்களும் அல்லாஹ்வுடைய அன்பும் அல்லாஹ்வுடைய காதல் தான் பெருசு. இந்த உலகத்துல வஸ்துக்கள்ல அல்லாஹ்ட்ட எந்த மதிப்புமே இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அல்லாஹ் தஆலா அதே மாதிரி சூரா ஸுக்ரூஃப் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வமன் யஅஷு அன் ஸிக்ரி ரஹ்மானி நுகையிது லஹு ஷைத்தானன், யார் ரஹ்மானுடைய ஸிக்ரை யார் புறக்கணிக்கிறார்களோ அவர்களுக்கு ஷைத்தானை நாம் சாட்டி விடுவோம். ஃபஹுவ லஹு கரீன், அந்த ஷைத்தான் அவனுக்கு நெருங்கிய கூட்டாளி ஆயிடுவாங்க அல்லாஹ் தஆலா. ரஹ்மான்னா யாருங்க? நீ ஆயிரக்கணக்கான பாவம் செய்யும் போது படியலக்கூடியவன், நீ ஆயிரக்கணக்கான தப்பு செய்யும் போது கொடுக்கிறவன், இவரோ அல்லாஹ் கொடுக்கிறானே அந்த ரப்ப நீ ரஹ்மானி மறந்து மறந்து இருந்தேன்னு சொன்னா சைத்தான் நான் சாட்டிக்குவான் அல்லாஹ். சைத்தான் கூடவே இருப்பான். பேசினா சைத்தான் பேச்சா இருக்கும், பார்த்தா சைத்தான் பார்வையா இருக்கும், நடந்தா சைத்தானை கணக்கா இருக்கும். சைத்தான் கூடவே இருப்பான். கரீன்னு சொன்னா நெருங்கிய கூட்டாளி, உன் நெருங்கிய ஃப்ரெண்ட்ஸா எல்லாம் சைத்தான் ஆக்கிடுவான். யாருடைய கல்புல ஜிக்ர் இல்லையோ அவன் நடந்தா உட்கார்ந்தா படுத்தா எல்லா நேரமும் சைத்தான் கூடயே இருப்பான். அவன் அல்லாவே சாட்டிடுவான். அல்லாஹ் சாண தப்பிக்க முடியுமா? எப்ப அல்லாவே சாட்டி தப்பிக்க முடியுமா? நம்ம தப்பிக்க முடியாது. அல்லாஹ் சைத்தான் கூட்டாளி ஆயிடுவான். ஹதீஸ்ல வருது, நம்முடைய அடியாறு பூமியுடைய உள்ளங்கள்ல சைத்தான் தன்னுடைய கொடுக்க வச்சுக்கிட்டே இருப்பானா. கொசுக்கு எப்படி கொடுக்கு இருக்கும் அந்த மாதிரி சைத்தானும் கொடுக்கு இருக்கு, வச்சுக்கிட்டே இருப்பான். இதா தக்கரல்லா ஹனச இதா கஃபல வஸ்வச, அல்லாஹ்வுடைய அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா சைத்தான் ஓடி இருக்கும். வைதா கஃபல அல்லாஹ் மறதி ஏற்பட்டுச்சுன்னா வஸ்வச போட்டே இருப்பான். ஊசால போட்டுட்டே இருப்பான். அது என்ன ஆமோ, இது என்ன ஆமோ, இனிமே என்ன இருக்கா, என்ன ஆமோ, அது என்ன ஆமோ, இதுதான் ஏதாவது வஸ்வசா போட்டு ஏழ்மையை பயமுறுத்தி கவலை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சைத்தானை வேலை. நீ அல்லாஹ் 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 எங்க கூட இருக்கிறான், அல்லாஹ் என் மேலே சாத்து, நீ இதுக்கு செய்ய ஆரம்பிச்சு சைத்தான் கூட்டு ஓடிடுவான். அல்லாஹ்வை மறந்தால் வஸ்வசா போடுவான், அல்லாஹ்வை திக்ரு செய்தால் ஓடி விடுவான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அதுதான் அல்லாஹ் சொல்லி காட்டுற இந்த ஆயத்துல, ரஹ்மானுடைய திக்ரை யார் புறக்கணிக்கிறார்களோ அவர் ஷைத்தானை நாம் நெருங்கிய கூட்டாளியா நாமே சாட்டிடுவேன்ட்டு அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் நம்ம எல்லாம் பாதுகாப்பானா. எதையோ பாக்குறேன், நீ பார்க்கணும். நம்ம இன்னைக்கு போய் பார்த்தா உட்காந்து வீண் பேச்சு வெட்டி பேச்சு, காலை எந்திரிச்சுந்தா சாயந்தரம் வரைக்கும் வீணான பார்வைகள், வீணான மணிக்கணக்கா அல்லாஹ்வை மாறு செய்தல நேரங்களை வீணாக்குறாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், நீ அல்லாஹ்வுடைய திக்ரை செஞ்சேன்னு சொன்னா ஷைத்தான் ஓடிடும். அல்லாஹ் நமக்கு எல்லாம் தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய எல்லா நேரத்திலையும் அல்லாஹ்வை கூட்டாளியாக ஆக்கி அல்லாஹ்வோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எனக்கு உங்களுக்கு நசீபாக்குவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.
الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் ரமதான் மாசத்துல 20 நாட்கள் எங்களை விட்டு கடந்துச்சு ரப்பே. வேற 21 ஒற்றைப்படை இரவு நீ மிச்சையா கொடுத்த அல்லாஹ். யா அல்லாஹ் ரமலானுடைய 20 நாட்களை நாங்கள் சரிவர நாங்கள் பயன்படுத்தல அல்லாஹ். எப்படி கண்ணியப்படுத்தணுமோ கண்ணியப்படுத்த தவறிட்டோம் ரப்பே. யா அல்லாஹ் இந்த ரமலானை எங்களுக்கு நற்சாட்சி செய்யக்கூடிய எங்களுக்காக நல்ல சாட்சி சொல்லக்கூடிய மாதமா ஆக்கிறல்லா. இனி மிச்சம் இருக்கிற 10 நாட்களை நான் நல்ல முறையிலே உன் விபாகத்திலே நம் காரியங்களிலே பயன்படுத்தக்கூடிய பாக்கியத்தை கூட அல்லா. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே எங்க திறமையை கொண்டோ எங்க முயற்சியை கொண்டோ எங்களுடைய ஹவுல கோபத்தை கொண்டோ நாங்க நன்மை செய்ய முடியாது ரப்பே. தீமை விட்டு தப்பவும் முடியாது ரப்பே. யா அல்லாஹ் எங்க சக்தியை கொண்டு நாங்கள் நெருங்கவும் முடியாதல்லா. யா அல்லாஹ் உன்னை மேலான பகலை கொண்டு அருளை கொண்டு யா அல்லாஹ் இந்த கடைசி 10 நாங்க நல்ல முறையிலே நற்காரியங்களிலே பயன்படுத்தக்கூடிய பாக்கியத்தை பிச்சை கூட அல்லா. லேசுப்பதற்கு இரவை அடையக்கூடிய பாக்கியத்தை கூட அல்லா. யா அல்லாஹ் இந்த இரவு எந்த இரவு என்பதை இந்த 10 நாள் நீ மறைச்சு வச்சிருக்கிறல்லா. ரப்பே ரஹ்மானே இந்த 10 நாளையும் ஹயாத்தாக்கி அந்த இரவை கண்டிப்பா அடையக்கூடிய பாக்கியத்தை நீ பிச்சை கூட அல்லா. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே எங்களுடைய பத்நசீபின் காரணமாக ரப்பே இந்த இரவுகளை வீணாக்குவதை விட்டு எங்களை பாதுகாத்துக்கிறப்பே. யா அல்லாஹ் இந்த இரவை கண்ணியப்படுத்தி சந்தோஷம் யா அல்லாஹ் உன்னையும் உன்னை ஹபீபா சந்தோஷப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை பிச்சை கூட அல்லா. அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே ரமலானுடைய இன்னும் 10 நாட்கள் எங்களை விட்டு போயிடும் அல்லா. ஒரு சைத்தானை திருப்பி திறந்து விட்டுருவாங்க ரப்பே. சைத்தான் எங்களை போட்டு ஆடி படமா ரப்பே. ரஹ்மான் ரம்ஜான் எங்களை விட்டு போனா ரஹ்மான் ஆடி எங்களை விட்டு போக மாட்டேன் ரப்பே. யா அல்லாஹ் உன்னை கூட வச்சு வாழக்கூடிய பாக்கியத்தை கூட அல்லா. என் பார்வையில குடி வந்துடல்லா, என் கல்வியில குடி வந்துடல்லா. சதா உன திக்ரு செய்யற பாக்கியத்தை பிச்சை கூட அல்லா. உள்ளும் புறமும் நீ வந்துடாருப்பே. சதா உன்னை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை கூட அல்லா. அல்லா இந்த ரம்ஜான் எங்க வாழ்க்கையை திருப்பு முனையை ஆக்கி வையா அல்லா. இந்த கல்புடைய தவஜு சதா உன் பக்கம் மாறுறதுக்கு இந்த ரம்ஜான காரணமாக்கி வச்சிடல்லா. ரப்பே ரஹ்மானே ரமலான் எங்களை விட்டு போகுது ரப்பே. யாரெல்லாம் அவங்களுடைய திக்கர் எங்களை விட்டு போயிடக்கூடாது அல்லா. சதா எங்க கூட இருக்கிற பாக்கி உதரவு நசீபாக்கி கூட அல்லா. ஒரு திக்கருக்கு கல்ப ஹயாத்தாக்கி கூட அல்லா. யாரெல்லாம் எங்க யாராக்கு என்ன தேவை இருக்கிறதோ எல்லாருடைய தேவையும் நிறைவேற்றி கொடுக்குற அல்லா. யாரெல்லாம் இந்த மஸ்ஜிதுல 7 பேர் ஏத்திக்காக இருக்கிறாங்க அல்லா. அவங்க ஏத்திக்காக நீ பரிபூர்ணமா ஏற்றுக்கொள்றப்பே. ஏத்திக்காவுடைய சட்டங்களை ஏத்திக்காவுடைய பேணுதல்களை பேணி ஏத்திக்காக இருக்கும் பாக்கியத்தை கொடுக்குறியா அல்லா. அவங்க ஏற்கக்கூடிய துவாக்களின் பொருட்கள் எல்லாத்தையும் மன்னிச்சிடல்லா. அவங்க எல்லாரும் ரப்பே உடைய அருளையும் அன்பையும் பெறுவதற்கு அவங்க துவாவை வசீலாவை ஆக்கி வச்சிடல்லா. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் நாங்களும் வரக்கூடிய இடங்களில் எத்திகாஃப் இருக்கும் பாக்கி நசீபாய் கொடுத்துடல்லா. யா அல்லாஹ் இங்க வந்திருக்கு யாராருக்கு என்ன துவாக்கள் கோரிக்கைகள் இருக்கிறதோ எல்லாருடைய துவாவையும் கபூல் செய்யல்லா. குறிப்பா ரப்பே எங்க மச்சாவுடைய தம்பி அவர்களுக்கு பரிபூர்ண ஷிஃபாவை கொடுத்து அவர்கள் மீண்டும் யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே ஆஃபிய சிஹத்தான முறையிலே ஆரோக்கியமான முறையிலே தன் குடும்பத்தினரை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை பிச்சை கூட அல்லா. ரம்ஜான் மாசம் கேட்டு இல்லைன்னு சொன்னதில்லை ரப்பே. யாரெல்லாம் இது கடைசி இரவுல கேட்கறல்ல நீ கோரிக்கையில ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் ரப்பே. அல்மின் சாயிலின் பாத்தை தூ நீ சொன்னே ரப்பே. கேட்பவர் இல்லையா தருகிறேன்னு சொன்னே ரப்பே. யாரெல்லாம் பரிபூர்ண ஷிஃபாவையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து அவன் குடும்பத்தாருடைய கண்களை நீ குறிச்சியாக்கி கூடியாண்டா. யாரெல்லாம் என்னுடைய துவாக்களை தன்மை நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபூல் செஞ்சுக்கிறப்பே. சல்லி யா ரப்பி அன் நபி சீதனா முஹம்மது வஅலா ஆலிஹி وأصحابه أجمعين والحمد لله رب العالمين.